ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கனடாவில் ஃபர்னிச்சர் வாங்கிறதுக்காக ஐக்கியாவுக்கு போனோம். ஃபர்னிச்சர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இது போய் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம். உள்ளே போனதுமே நிறைய நேரம் ஆகும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாவில் எங்கள் தம்பி. நிறைய நேரம் ஆகும் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. முதல்ல காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கேன்டீன் போனோம். அங்கே கீழே இருக்குது. போனதுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு எந்த டிஃபனோ கேன்டீனில் எது வேணாலும் ஸ்நாக்ஸ் எல்லாம் காஃபி ஜூஸு எந்த ஐட்டம் வேணாலும் இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம். நல்ல சீப்பாக இருந்தது. வாங்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனோம். காஃபி வந்து அங்கே அப்படியே ரெடியாக இருக்கும். கப்பு தான் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது வந்து ஜூஸ், எல்லா நாட்டோட ஜூஸும் இருக்குது இதில். ஒரு கப் வாங்கிட்டோம்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் த ஜூஸ், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டான ஜூஸுங்க இதெல்லாம். இது வந்து காஃபி, சுகர், எல்லாமே சுற்றி இருக்குது. ரெண்டு பக்கமும் கூட்டம் நிறையன்றதால எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு டிகாஷன் காஃபி, பிளாக் காஃபி ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மில்க் இருக்குது, க்ரீம் இருக்குது. நாங்கள் வந்து க்ரீம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு, சுகரில் கூட ஆப்ஷன் இருக்குது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்குது. நம்ம வந்து 1 ஸ்பூன் டச் பண்ணிக்கணும். ஓகே, வச்சு குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபர்னிச்சர்லாம் பார்க்குறதுக்கு. அழகாக ஒரு வீடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபர்னிச்சர் அவங்க. இது வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருந்தது சின்னதாக. அடுத்தது வந்து ஒரு கிச்சன். இது வந்து வேறு ஒரு செட்டு, கிச்சனும் டைனிங் ரூமும் அப்படியே செட்டாக. அந்த ரூமுள்ள என்ன இருக்கோ அது ஃபுல்லாக அப்படியே நம்ம சொன்னோம்னா இது பண்ணி, அது ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்லேயே போகணும். அந்த ஏரோ மார்க் வழியாகவே போனால் கடை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நம்ம. இது ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. இது சோஃபா செட்டுங்க நிறைய இருந்தது. நம்ம அதுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப விதவிதமாக இருந்தது. அழகழகாக மாடலாக இருந்தது. இது சோஃபா, அதான் டீ டேபிள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஸ்டூலுங்க, சேருங்க, அதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் அது அதில் இருந்தது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படியே நம்பர் நோட் பண்ணின்னு போய் வெளியே நம்மளே வீட்டில் எடுத்து போய் செட் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கணும். சேர் வெரைட்டிஸ்லாம் பாருங்கள். இது வந்து சின்னதாக ஒரு லிவிங் ரூமு, ஒரு சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் மாதிரி. இது வந்து பால்கனின்னு சொல்லல, அந்த பால்கனி செட்டிங். அப்படியே கிச்சன், அப்படியே வாஷ்ரூம், அப்படியே பக்கத்தில் எல்லாம் அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இது சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி வீடு செட் பண்ணுறது அது பாரு. சின்னதாக ஒரு பெட்ரூமு, லிவிங் ரூமு, கிச்சனு, வாஷ்ரூமு, இது ஆஃபீஸ் ரூமு. எல்லாமே ஹுட் ஒர்க்கு தாங்க. ஹுட்டிலே தான் ஃபுல்லுமே. எங்கள் கனடாவில் எல்லாருமே ஹுட்டில் தானே வீடு, எல்லாமே ஹுட் ஒர்க்கு தான், சின்னதாக. அதான் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. கிச்சன்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்து முடித்ததுமே முடிஞ்சிடுச்சு, போகலான்னா இன்னும் இருக்குது, நிறைய கிச்சன்ஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இடம் போனோம் நாங்கள். அந்த கடை சுற்றி முடிக்கவே ஒரு நாள் ஆகிடும். பொறுமையாக எல்லாமே பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள், அழகாக ஒரு சின்ன கிச்சனு, சின்ன லிவிங் ரூமு. நம்மளுக்கு எந்த கிச்சன் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அங்கங்கே பென்சில், பேப்பர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ எழுதி எடுத்துன்னு போனோம்னா நம்ம கீழே அண்டர் கிரவுண்டில் போய் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கிச்சன், ஒரு டேபிள். அந்த சேர் வந்து எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள்.
டேபிளும் லாங்காக இருக்குது. அப்புறம் வெளியே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் த டைனிங் டேபிள். ஒரு கிச்சன் செட் பண்ணினே இருந்தாங்க. இது பாருங்கள், ஒரு பெரிய கிச்சன். இது ரொம்ப அழகாக இருந்தது. கிச்சன் மட்டும் இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது, ஃப்ரீயாக. கேஸு இந்தாண்ட. இது வந்து ஒரு சின்ன கிச்சன். நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் த கிச்சன். எல்லாத்துலேயும் அப்படியே செட் பண்ணியே வச்சுருந்தாங்க. கிச்சன் மேலேயே பாத்திரம்லாம் வச்சு அப்படியே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த ரூமில் என்னென்ன இருக்குமோ அதை அப்படியே செட் பண்ணியே வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒரு சின்ன கிச்சன் இது. அப்படியே பக்கத்தில் கிச்சன் நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன கிச்சனுங்க பாருங்கள். இதுவும் ஒரு சின்ன கிச்சன், இது ஒரு சின்ன கிச்சன், இது கிச்சன், அப்படியே லிவிங் ரூம், அப்படியே டைனிங் டேபிள். அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சின்ன கிச்சனுங்க இது, வரிசையாக இருந்தது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நோட் பண்ணின்னு போனோம்னா கீழே அந்த நம்பரில் அப்படியே பாக்ஸாக வச்சுருப்பாங்க. நம்ம தான் வீட்டில் எட்டுன்னு வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். எல்லாமே அந்த அளவு கரெக்டாக வச்சு நம்மளே செட் பண்ணிக்கணும். இது ஒரு கிச்சன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சின்ன கிச்சன். ரொம்ப பெரிய கடை இது. ஒரு நாள் ஆச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. அது பாருங்கள், இது வந்து சிங்க்கு, அதுக்குண்டான டேப்புங்க தனியாகவும் விற்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் மாடல் சிங்க்கு, கேஸ் அடுப்புங்க, எலக்ட்ரிக் அடுப்புங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இது கேஸில் இது பண்ணுறது, இதுவும் கேஸு, இது எலக்ட்ரிக் அடுப்பு. அப்புறம் ஆஃபீஸ் ரூமுக்கு ஆஃபீஸ் டேபிள், ஆஃபீஸ் சேரு, அந்த கம்ப்யூட்டர் ரூம்லாம் வைக்கிறதுக்கு சேருங்க நிறைய. ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு போய் அங்கே பார்த்துட்டு எல்லாம் எட்டுன்னு வந்து அப்படியே செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லுமே வச்சுருந்தாங்க. சேருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் த சேருங்க பாருங்கள். அந்த சேர் எல்லாம் எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் சேரு, கம்ப்யூட்டர் சேரு அப்படின்னு. குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டர். பாத்ரூமு, பெட்ரூம்லேயே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு, எல்லாமே குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து சிங்கிள் பெட்ரூம் இருந்தது. நிறைய பெட்டும் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஹாலில் நிறைய கட்டில், வுட்டுலேயும் கட்டில் இருந்தது, ஸ்டீல்லையும் இருந்தது. எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அழகழகான கட்டிலுங்க. குழந்தைங்களுக்கு கட்டிலுங்க, குழந்தைங்களுக்கு பெட்டு, டபுள் டக்கர் பெட்டுன்றாங்களே அந்த மாதிரிலாம் கூட இருக்குது பாருங்கள் பேக்கில். அதெல்லாம் கூட நிறைய. ஒரு பெரிய கடல், ஃபர்னிச்சர் கடல் தான் சொல்வேன் நான். அது அந்த அளவுக்கு நிறைய. இது வந்து தனியாக ஷெல்ஃபுங்க, எதுனா வேணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக. ஒரு பெட்டுன்னா அந்த பெட்ரூமில் எப்படி இருக்கும் அந்த பெட்டுன்னு செட் பண்ணி காட்டுறாங்க நம்மளுக்கு. அது மாதிரியே வச்சுருக்காங்க. அந்த பெட்டுனா உடனே அந்த பெட்டுக்கு மேட்சாக அந்தந்த செல்ஃபு அது இது எல்லாமே ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ளே போனால் ஒரே கலரு. ஒரு கிச்சனு, அந்த வீடே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், அந்த போர்டில் எவ்வளோ செக்ஷன் இருக்குது. அந்தந்த செக்ஷனுக்கும் அப்படியே வழி ஏரோ மார்க் போட்ட மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஏரோ மார்க்கே ஃபாலோ பண்ணி போகணும். நம்ம போனோம்னா அது கரெக்டாக வந்து கடைசியில் நம்ம சூஸ் பண்ண அதை எடுக்கிறதுக்காக அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும். இப்போ இதெல்லாம் குழந்தைங்களோட பெட்டு. குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த தொட்டில். நிறைய பேர் இதில் தொட்டிலில் தானே விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே கனடாலலாம் நிறைய குழந்தைங்கள இந்த மாதிரி தான். இது பாரு, ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்லேயே போகணும். இது வீட்டுக்கு தேவையான திங்ஸு, சாமானு. அப்புறம் பில்லோ கவரு, பெட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பெட் கவரு எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே தனியாகவும் இருக்குது. வந்து நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேட்டு. இது ஒரு கண்டெய்னர் பாக்ஸுங்க. இது வந்து டஸ்ட்பின் பாக்ஸுங்க.
டஸ்ட்பின்லாம் போடுவோம் இல்லை, அதுக்கு உண்டான பாக்ஸ். எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து லைட்டுங்க. இங்கே வந்து மெயின் வந்து லைட்டு தான். அங்கங்கே அழகாக இப்போது டைனிங் டேபிள்னால் டைனிங் டேபிளுக்கு நேராக நடுவில் லைட்டுங்க அழகாக செட் பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சன்னா கிச்சனில் அதுக்குண்டான எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் த லைட்டும் இங்கே இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய லைட்டுங்க பார்க்கலாம். எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க லைட்டு. அதுக்கு ப்ரைஸ் எல்லாமே அதில் எல்லாமே போட்டிருக்கோம். அப்புறம் குக் பண்ணுறதுக்கு பாத்திரம் எல்லாம் இருக்குது. கண்ணாடிங்க, ஒரு பெரிய கண்ணாடி கடை. இது வந்து மெழுகுவத்தி, நிறைய மெழுகுவத்தி கலர் கலராக வெரைட்டிஸ் ஆஃப் த வாசனையில். இது வந்து கடைசியில் வந்துட்டோம் நாங்கள். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணதை இங்கே வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பென்சிலில் நம்பர் நோட் பண்ணின்னு வந்து அந்த நம்பர் வச்சு இதில் நம்ம எது வாங்கியிருக்கணுமோ அந்த திங்ஸ் எடுத்து நம்ம ட்ராலியில் வச்சு வெளியே வந்துடணும். அவ்வளோதான். எல்லாம் நாமளே தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்துன்னு வெளியே வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.